சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவனால உன்னை என்ன உன் நிழல கூட தொட முடியாது. நீ தைரியமா இரு. அது இல்லன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அவன் என்ன நோக்கத்தோட வந்திருப்பான், அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சொல்ற தங்கச்சிமா? இல்லன்னு இத்தனை வருஷமா செத்துட்டு தான் நடிச்சிட்டு இருந்திருக்கான். நாமளும் அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்ப அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறது நமக்கு பெரிய ஷாக்கு. அதுவும் நம்ம இருக்கிற ஊர்லயே இருக்கான். ஒருவேளை அவன் வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கானா, இல்ல இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா, இல்ல அவனால நமக்கு ஏதாவது நடந்துருமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல தங்கச்சிமா, அவனால அவ்வளவு ஈஸியாலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல. இல்லன்னு இத பாரு கிருஷ்ணா, சுந்தரி சொல்றதுதான் சரி. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கான்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல உன் கண்ணுல பட்டான், புறவை என் கண்ணுல பட்டான், இப்போ நேர அவ கண்ணிலேயே பட்டிருக்கான். சுத்தி சுத்தி நாம இருக்கிற இடத்துலயே இருக்கான். நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம சுந்தரி போன இடத்துலயும் இருந்திருக்கான். அதனாலதான் எனக்கும் சுந்தரி கவலைப்படுறது நியாயமா தெரியுது. அப்பதா நீங்க இன்னும் தங்கச்சிமாவ பழைய சுந்தரியாவே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவ இப்ப வெறும் சுந்தரி இல்ல, சுந்தரி IAS. அதுவும் சரிதான். அத்தா, இப்போ நீ ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லையே, கலெக்டர் ஆச்சே. வாலாட்டினா ஒட்ட வெட்டிட மாட்டேன். வணக்கம் சார். வணக்கம். சரிதா, நீ கிளம்பு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு கால்ல வெண்ணிய ஊத்துனாப்புல குதிப்ப. இல்ல பத்தா, நான் SP சார வர சொல்லிருக்கேன். அந்த பன்னீர் தம்பி ஐயா? ஆமா பத்தா. அவர் எதுக்கு தங்கச்சிமா வர சொல்லிருக்க? இல்லன்னு மேடம், அவர்கிட்ட வாங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். அப்பதா காஃபி எடுத்துட்டு வாயேன். இதோ எடுத்துட்டு வரேன். பன்னீர் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஹாய் சார். ஹாய். சார் உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். அட பரவாயில்ல, உட்காருங்க சார். ஆபீஸ்ல தான் அதெல்லாம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். என்ன மேடம், வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? இல்ல, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் கேட்டு நான் உங்களை கூப்பிட்டுருக்க கூடாது. அரியலூர்ல இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்களை கேட்டிருக்கணும். ஆனா எனக்கு பரவாயில்ல மேடம், உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இதுவும் என்னோட டியூட்டி தான். சொல்லுங்க, கவர்மெண்ட் ஆபீசருக்கு யார் செஞ்சாலும் என்னோட டியூட்டி தானே. உங்களை விட்டா எங்களுக்கு நம்பிக்கையான ஆளு வேற யாரும் இல்ல. அதனாலதான் உங்களை வர சொல்ல வேண்டியதா போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் தயங்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல பன்னீர் சார், கார்த்திக்னு ஒருத்தன், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அவன் 5 வருஷமா இறந்துட்டான்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அவன் இப்ப உயிரோட இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்படியா? இது எப்படி தெரிய வந்தது? இங்க எதர்ச்சியா நான் பாத்துட்டேன். இந்த ஊர்ல தான் இருக்கானா? தெரியல பன்னீர் சார். நான் ஏலகிரி போகும்போது அவனும் அங்க வந்திருந்தான். அப்பதான் நான் அவனை பார்த்தேன் சார். எல்லாரும் சொன்னப்ப கூட நான் நம்பல. அவனை நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் நான் அவனை தொடர்ந்து போனேன். ஆனா அவனை பிடிக்கவே முடியல. நான் அங்க இருக்குன்னு தெரிஞ்சு வந்தானா இல்ல யதார்த்தமா வந்தானான்னு எனக்கு தெரியல. நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா அவன் என் பார்வையில இருந்து மிஸ் ஆயிட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான்னு அன்அபிஷியலா தேடி கண்டுபிடிக்கணும் சார். ஷூர் மேடம், கண்டுபிடிச்சிடலாம். சார், தங்கச்சிமா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது எங்க ஃபேமிலி மேட்டர் தான். இதை நாங்களே டீல் பண்ணிக்கோம் சார். தங்கச்சிமா ஏன் இப்படி யோசிக்கிறான்னு தெரியல. சார், நீங்க விடுங்க சார், நாங்களே பாத்துக்கிறோம். நீ பேசாம இருன. அவன் எப்படிப்பட்ட ஆளு உனக்கு நல்லா தெரியும். திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா. இத சாதாரணமா நீ ஹேண்டில் பண்ண சொல்றியா? நிச்சயமா அவன் ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருப்பான். எனக்கு அவன் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு. பன்னீர் சார், தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிங்க. ஓகே மேடம். அது யாரு மேடம்? என்ன பிரச்சனை அவனோட? இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சொல்லுங்க மேடம், அவன் யாரு?
அக்யூஸ்டா மேடம்? அக்யூஸ்ட் தான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். அவனோட போட்டோஸ் ஏதாவது இருக்கா? இருத்தா, செல்வி கிட்ட இருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்பத்தா ஆ, வேணா அப்பத்தா. ஏன்தா? அத்தா அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் உயிரோட இருக்கான்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களையும் நம்ம சங்கடப்படுத்த வேண்டாம். பிறவு எப்படி போட்டோ கொடுப்ப? நான் முருகன் மாமாக்கு கால் பண்ணி போட்டோ வாங்கிக்கிறேன். ஆ, பன்னீர் சார், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அவன் போட்டோ அனுப்புறேன். ஆனா ப்ளீஸ் அஃபிஷியலா அதை பார்க்காம கொஞ்சம் அன்அஃபிஷியலா பாத்தீங்கன்னா. ஷூர் மேடம், எனக்கு புரியுது. ஏதோ உங்க ஃபேமிலியோட சம்பந்தப்பட்ட ஆளுன்னு மட்டும் புரியுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. பட் இட்ஸ் ஓகே மேடம், கண்டுபிடிச்சிடலாம் மேடம். கொஞ்சம் சீக்கிரமாவே கண்டுபிடிக்க பாருங்க சார். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தங்கச்சிமா, இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க இருந்தா அடிச்சா அவனுக்கு வலிக்கும், அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதெல்லாம் உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ வேணா அவனுக்கு கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா நான் சரிதா, சரி, டென்ஷன் ஆகாத. கிளம்பி போ, ஆபீஸ்க்கு நேரமாச்சு. வெளியில கார்ல ரொம்ப நேரமா அந்த சேகர் பைய காத்துக்கிட்டு இருக்கான். என்னென்ன? ஆனா அவனை விடுத்தா நான் பேசிக்கிறேன். இத பாரு கிருஷ்ணா, எதுவா இருந்தாலும் அவ பாத்துக்குவா. சும்மா எல்லாத்துலயும் நாம மூக்க நுழைக்க கூடாது. அவ எம்புட்டோ பாத்துட்டா, இத பாத்துக்க மாட்டாளா? நீ பேசாம இரு. நீ கிளம்பு தா. நான் வரேங்க. இந்தா சாப்பாடு, கிளம்பு. இருந்தா ஏதாவது பேசிட்டே நான் தான் வரேங்க. இருப்பான். அ, டேய் டேய் இருங்க டேய், அப்பத்தா. டேய். குட் மார்னிங் குட் மேடம். மார்னிங். அண்ணே பாத்துக்கலாம் அண்ணே. அப்பத்தா சொல்லப்பத்தா. இத பாரு கிருஷ்ணா, உன் தங்கச்சி என்ன சொன்னாலும் கேப்பேன் கேப்பேன்னு சொல்லுவேல்ல, இதையும் கேளேண்டா. நீ கிளம்பத்த. சேகர் தம்பி, அம்மா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போப்பா. சரிங்கம்மா. ம். ஐயோ, ஏண்டா அவ தான் சொல்றாள்ல, அப்புறம் என்ன உனக்கு? அவ எல்லாத்தையும் பாத்துக்குவாடா.